ஹே ஹாய்டா! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரேசி கப்புலோட 10த் பார்ட் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் இருக்கு. கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, நீங்க ஜேகே ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க. அங்க போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரப்ப நீங்க 2 பேரும் லைட்டா அப்படியே ரொமான்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதோட அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஜேகே கிளம்பி அவனோட ஆஃபீஸ்க்கு போயிட்டான். கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு அப்படின்ட்டு. நீங்க உங்க அத்தை கூட பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அத்தை உங்கள பார்த்துட்டு நீ என் செல்ல மருமக. இவன இவ்ளோ சந்தோஷமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன். ம்மா, நீங்க வேற. அப்படிலாம் இல்ல. அட இல்லம்மா. ஜேகேவோட அப்பா இறந்து போன அப்புறம் இவன் நார்மலாவே இல்ல. இப்போதான் முன்ன மாரி இருக்கான் அப்படின்ட்டு அவனுடைய பாட்டி சொல்றாங்க. ம்மா, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மாமாக்கு என்ன ஆச்சு? அதுவா, உங்க மாமா ஒரு பெரிய ஃபேமிலி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் அவரும் லவ் மேரேஜ் தான். எங்க அப்பா, அம்மா 2 பேருமே எங்ககிட்ட பேசல. அவருக்கு அப்பா, அம்மான்னு யாருமே கிடையாது. ஒரு ஃபேமிலி கிட்ட டிரைவரா இருந்தாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல அவரு செத்துட்டாரு. அவங்க 2 பேருமே பொழைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நானும் ஜேகேவும் ஊர விட்டுட்டு வந்துட்டு இங்கேயே இருந்துட்டோம். அம்மா வீட்லயே. ஓ! மாமா ஃபோட்டோ இருக்கா அத்தை? நான் அவர நம்ம வீட்ல கூட எந்த ஃபோட்டோலயும் பார்க்கலையே! ம். இருக்குடா. ஜேகே ரூம்ல பாரேன். மேல இருக்கும்டா. நீ பாரு, நாங்க கொஞ்சம் வெளிய போயிட்டு வரோம். பாட்டி உங்கள பார்த்துட்டு, ஆமாமா, நானும் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நீங்க மேல போயிட்டு ஏதாவது ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு போய் பார்க்குறீங்க. அப்போ ஒரு ஃபோட்டோ ஆல்பம் இருக்கு. நீங்க அத எடுத்துட்டு போய் அந்த கவுச்ல உட்காந்துட்டு அத ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அத ஓப்பன் பண்ணோனே உங்களுக்கு ஒரே ஷாக்கு. நீங்க அத தூக்கிக்கிட்டு உங்க அத்தை கிட்ட ஓடுறீங்க. "அத்தை, அத்தை!" "என்னடா?" "இது இது" அப்படின்னு நீங்க அந்த ஃபோட்டோ ஆல்பத்த காட்டுறீங்க. அவங்க பார்த்துட்டு, "இது தான்டா உங்க மாமா. நான், அப்புறம் உன் புருஷன் ஜேகே. இவங்க மூர்த்தி அங்கிள்." "ஆமான்டா." அவங்க ஆமான்னு சொன்னோனே உங்க ஐஸ்ல அப்படியே டீயர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அத உங்க அத்தை பார்த்துட்டு, "என்னாச்சும்மா?" "அத்தை, நீங்க நீங்க சொன்னீங்களே ஒரு பெரிய ஃபேமிலின்னு. அவங்க பொண்ணு தான் அத்தை நானு." "ஒயன், என்னடா சொல்ற?" நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவங்கள ஹக் பண்ணி அழறீங்க. அவங்க உங்கள வந்துட்டு ஹக் பண்ணிட்டு, "ஒண்ணும் இல்லடா அழாத" அப்படின்னு சம் வாட்டர் குடுக்குறாங்க. நீங்களும் அத குடிக்கிறீங்க. அப்போ பாட்டி, "நீ தான் அவங்க பொண்ணுன்னு என்னால நம்பவே முடியலம்மா." "என்னாலயும் தான் பாட்டி. மூர்த்தி அங்கிள் செத்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா எங்க அப்பா, அம்மா செத்துட்டாங்கன்னு உங்க யாருக்குமே தெரியாது." "அப்போ நீ தான் உண்மையா?" "ஆமா, நான் தான் சிக்கி." என்னால நம்பவே முடியல. நான் இப்போ பன்னிய தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு நீங்க ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நெனச்சு பார்க்குறீங்க. நீங்க இப்ப 5 இயர்ஸ் ஓல்டு. உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க. உங்களுக்கு இப்ப ஸ்கூல் போற டைம் ஆயிடுச்சு. நீங்க ரெடி ஆயிட்டுருக்கீங்க. "மம்மி, நான் ரெடி ஸ்கூலுக்கு." "பரவாயில்லையே, சீக்கிரமே ரெடி ஆயிட்ட. எங்க ஜியா?" "ம், அவளா? வந்துட்டேன்." அப்படின்னு அவளும் வந்து உங்க பக்கத்துல நிக்கிறா. சமத்து பொண்ணு. "வாங்க, சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போகணும்." நீங்க 2 பேருமே ஹெட்ட நோட் பண்ணிட்டு அங்க நிக்கிறீங்க. அப்போ உங்க அப்பா வந்து உங்க 2 பேரையும் தூக்கி அவரோட ஆர்ம்ஸ்ல வச்சுக்கிட்டு உங்க சீக்ஸ்ல கிஸ் பண்றாரு. "ஏன் 2 பொண்ணுங்களும் ரெடி ஆயிட்டீங்களா?" "ம், எஸ் மாமா." "ம், நல்ல பசங்க." "அப்பா, எனக்கு இன்னைக்கு பென் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல?" "ம், ஸ்கூலுக்கு போறப்ப வாங்கிட்டா போச்சு." நீங்களும் ஹாப்பியா அவங்க சீக்கில் போயிட்டு கிஸ் பண்ணுறீங்க. அப்போது மூர்த்தி உள்ளே வராங்க. "சார், கார் ரெடி." "ஓ, ஓகே மூர்த்தி, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. 2 மினிட்ஸ். இவங்க 2 பேருமே சாப்பிட்டா நம்ம கிளம்பிட வேண்டியதுதான்." "ஓகே சார்." "அங்கிள், நீங்கள் சாப்பிட்டீங்களா?" "இல்லைம்மா." "அங்கிள், வாங்க சாப்பிட்லாம்." "ஐயோ வேணாம்மா, நீங்கள் சாப்பிடுங்க." "வாங்க அங்கிள்" அப்படின்னு நீங்கள் அவர் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா, "வாங்கண்ணா சாப்பிட்லாம்." உங்கள் அப்பா, "வாங்க மூர்த்தி சாப்பிடுங்க." அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்தே சாப்பிட்றீங்க. அப்புறமா உங்கள் அம்மா, "பத்திரமா போயிட்டு வாங்க, ஓகேவா?" அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்க 2 பேருக்கும் ஓகே சொல்லிட்டு உங்கள் அம்மாவை போயிட்டு கிஸ் பண்ணிட்டு காரில் ஏறுறீங்க. உங்கள் அப்பா ஃப்ரண்ட்டில் போய் உட்காடுறாங்க. நீங்கள் 2 பேரும் பேக்கில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே வெளியில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. அப்போது நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க ஒரு பையனை பார்த்து, "ஏய் பன்னி,
நீங்கள் கூப்பிடவும் அவனும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் மூர்த்தி அங்கிளை பார்க்குறீங்க. அங்கிள் வண்டி நிறுத்துங்க. அவரும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளில பார்க்குறாரு. பன்னி, சொல்லு சிக்கி. வா, நம்ம ஒன்றா போகலாம். வேணாம் வேணாம், அப்பா சொல்லியிருக்காங்க நான் காரில் வரக்கூடாதுன்னு. அப்போ ஜியா பார்த்துட்டு, பரவாயில்ல வா பன்னி. நீங்கள் உடனே அவளை பார்த்துட்டு, என்ன நான் மட்டும்தான் பன்னின்னு அவனை கூப்பிடணும், நீ கூப்பிடக்கூடாது. ஏன்? அவன் ஜியாவை பார்த்து, அவள் அப்படிதான், நீ கூப்பிடு. என்ன சொன்ன அப்படின்ட்டு நீங்கள் அவனை போட்டு அடிக்கிறீங்க. அப்போது மூர்த்தி அங்கிள், பன்னி என்ன பிரச்சனைங்க? ஒன்றும் இல்லைப்பா, சிக்கி எப்பவும் போல தான் என் கூட சண்டை போட்டுட்ருக்கா. அங்கிள் நீங்களே சொல்லுங்க, நான் என்னைக்காச்சும் இவன் கூட சண்டை போடுவேன்னா? உங்களுக்கே தெரியும்ல, இவன் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ நான் மட்டும்தான் இவனை பன்னின்னு சொல்லுவேன். அப்போது அவங்கள பார்த்துட்டு, சரி சரி எனக்கு எக்ஸாம் இருக்குது நான் போகிறேன் அப்படின்றான். நீங்கள் உடனே, ஐ பன்னி நீ பெண்ணில் எழுதுவியா? ஆமாம். அப்போது நீ பெரிய பையனா? எனக்கு மட்டும் பென்சிலில் தான் எழுத சொல்கிறாங்க ஸ்கூலில். உங்கள் அப்பா உங்களை பார்த்து, மா பன்னி உன்னோட பெரிய பையன்டா, அவனுக்கு 10 இயர்ஸ் ஆகுது, நீயும் அவனை மாதிரி ஆனால் பென்னில் எழுதுவ. இல்லை இல்லை, பன்னி எழுதுறான்னு எனக்கு வேணும், நானும் அவனோட ஃப்ரெண்டு தானே, அப்போ நானும் எழுதுவேன். அவன், சரி சரி இந்தா உனக்கு நான் பெண்ணு தரேன். ஏய் தேங்க்ஸ், நான் பெரிய பொண்ணு ஆனோன்னு ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் என்ன கேட்டாலும் நீ வாங்கி தரணும். அவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போது அவங்கள பார்த்துட்டு, சரி சரி நான் இப்போது போகிறேன், ஈவினிங் பார்க்கலாம் சிக்கி அப்படின்றான். நீங்கள், அப்பா அப்பா பன்னியையும் வர சொல்லுங்க, ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, அவன் நடந்தே போகிறான். ஆமாப்பா பன்னி வா ஒன்றா போகலாம், ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாரு. இல்லை நீ வா அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்க. அப்போது ஜியா அவனை பார்த்து, பன்னி நீ அக்காவை கல்யாணம் பண்ணிப்பியா? சிக்கியவா? ஆமாம். சிக்கியை பண்ணிப்பேன், பெரிய பையனா ஆயிட்டு இந்த மாதிரி கார் வாங்கி அவளை கூட்டிகிட்டு போவேன். நானும் வரட்டா உங்கள் கூட காரில்? வா, நீயும் என் ஃப்ரெண்டு தானே. எல்லாருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்படியே பேசிட்டு அன்றைக்கி ஸ்கூலுக்கும் போயிட்டீங்க. இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. நீங்கள் தினமுமே நீங்கள் ஜியா பன்னி 3 பேரும் சேர்ந்து தான் விளையாடுவீங்க. ஆனால் நீங்கள் விளையாடுறது உங்கள் கசினுக்கெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்களுக்கு பன்னியை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே அவங்க கூட தான் இருப்பீங்க. இப்போது உங்களுக்கு 6th பர்த்டே. அப்போது பன்னி உங்களை பார்த்துட்டு, சிக்கி வா, ஏன் எங்கே வா அப்படின்ட்டு அவனுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அவன் உங்களை பார்த்துட்டு, உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஐ பர்த்டே கிஃப்டா? ஆமாம், கண்ணை மூடு. ஏன்? கண்ணை மூடு. நீங்களும் கண்ணை மூடிட்டு நிற்கிறீங்க. அவன் உங்கள் ஹேண்டில் ஏதோ ஒரு பாக்ஸை கொண்டு வந்து வைக்கிறான். இப்போ ஓப்பன் பண்ண. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது ஒரு செயின் தான். பன்னி சூப்பராக இருக்குது, போட்டுக்கோ, அழகாக இருக்கும். எப்படி வாங்கின நீ? நான் சைக்கிள் வாங்க காசு சேர்த்தேன், அதில் தான். ஆனால் நீ சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியே. பரவாயில்ல, உனக்கு தானே. நான் அப்பா கூட கடைக்கு போகிறப்போ பார்த்தேன், பாரு சூரியன் நிலா நம்மளை மாதிரியே. நம்மளும் இதே மாதிரி பிரியக்கூடாது, ஒன்றா இருக்கணும், ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நீங்கள் 2 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் மாமா அங்கே வராங்க. நீங்கள், மாமா? மா அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட்டா? ஆமாம், பன்னி உங்கள் அப்பாவும் தான். நீங்கள் 2 பேருமே அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் மாமா உங்கள் 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பன்னியோட ஃபேமிலி எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே மூர்த்தி அங்கிள் டெட்டு, ஸ்பாட் அவுட்டு அப்படிங்கிறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுறீங்க. பன்னி உங்களை பார்க்குறான், நீங்களும் அவனை பார்க்குறீங்க, அலறீங்க. அப்போது அவங்க ஃபேமிலி அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ்
ஆப்ரேட் பண்ணப்போ கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது. 1 வீக் அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவும் இறந்துடுறாங்க. பன்னி அந்த கிராமத்தை விட்டே போயிட்டாங்கிறது ஜியா மூலயமா உங்களுக்கு தெரிய வருது. அதான் அந்த டே அந்த டேவோட என்னோட ஹாப்பினஸ் மொத்தமாக தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் அந்த நிலாவை பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி ஃபுல் டேவும் நீங்கள் பன்னி கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. இப்போது என் பன்னி என்கிட்ட வந்துட்டான், அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. உங்கள் அத்தை அப்போ உங்கள் கிட்டக்க வந்து அந்த டியர்ஸை வைப் பண்ணுறாங்க. இந்தாம்மா பாலையாச்சும் குடி, லஞ்சும் சாப்பிடல, நீ நைட் ஆயிடுச்சு பாரு. இல்லைம்மா. பாவம் அங்கிள், அன்னைக்கு என் பர்த்டே, அப்பா அம்மா ஆஃபீஸில் இருக்காங்க, கூட்டிகிட்டு வாங்கன்னு நான் தான் அங்கிள் கிட்ட சொன்னேன். நான் சொல்லலைன்னா லாரி அடித்து அங்கிளுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. எல்லாமே என்னால் தானம்மா அப்படின்னு நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க போகணுன்னு இருக்குமா, போயிட்டாங்க. உன் தப்பு எதுவுமே இல்லைடா, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? பன்னி என் மேலே கோவத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டான் ஊரை விட்டு. அவனுக்கு உன் மேலே ஒரு கோவமும் இல்லை. உங்கள் மாமாவோட ஞாபகமாகவே இருக்குன்னு என்ன அப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அம்மா. அவன் போகிறப்ப கூட சிக்கின்னு தான் சொன்னான். இங்கே வந்தும் கொஞ்ச நாள் அவனாவே இல்லை. அப்புறம் பொறுமையாக நார்மல் ஆனான். ஆனால் இத்தனை வருஷத்தில் அவன் சிரிச்சதை விட இப்போ அவன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாகவே இருக்கான். தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காம இரு. நீங்களும் ஓகே சொல்கிறீங்க. அவங்க போயிட்டாங்க. நீங்கள் அங்கே இருக்கிற பெட்டில் உட்காந்துட்டு அவன் கிஃப்ட் பண்ண அந்த செயின் எடுத்து கையில் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்களை அறியாமையே அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் டியர்ஸ் வைப் பண்ணிவிட்டு அந்த செயினை தூக்கி ட்ரா உள்ளே போடுறீங்க. அப்போது உள்ளே ஜேகே தான் வரா. சாரி பொண்டாட்டி, ஆஃபீஸில் முக்கியமாக வேலை, அதான் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் அவனை பார்த்ததுமே அப்படியே ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓய் என்ன, ஒரு நாளைக்கே இவ்வளோ மிஸ் பண்ணுறியா என்ன அப்படின்னு உங்களை பார்க்குறான். உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. அவன் ஷாக் ஆகி, ஹே ஒயன், என்னடியாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா உன்னை? நீங்கள் இல்லைன்னு ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன, உடம்பு சரியில்லையா? ஏதாச்சும் பண்ணதா? ம் இல்லை. இல்லைன்னா அப்போ அம்மா ஞாபகம் வந்துருச்சா? நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. இங்கே வா. அவன் அப்படியே உங்களை அழைச்சிட்டு போய் அந்த பெட்டில் உட்கார வைக்கிறான். என்னை பாரு. ஹே, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? உங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்கேயும் போகல, ஓகேவா? உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இனி நான் இருப்பேன், எப்பவும் உன் கூட. அப்புறம் எதுக்கு நீ இப்படி அலற, கண்ணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாத்தையும் வைப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. எனக்கு புரியுதுடி நீ கஷ்டப்படுறேன்னு. நான் பாரு, முன்னாடிலாம் அழுவேன் அப்பாவை நினச்சி. பட் நீ வந்த அப்புறம் நான் சொன்னேன்ல, என் அப்பாவே கிடச்சா மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ அதனால் இப்போல்லாம் நான் அலறதில்லை. உனக்கும் அந்த மாதிரி என்னை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பட் கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, ஓகேவா? நீங்கள் அவனை பார்த்து ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணுறான். என் அழகு பொண்டாட்டி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நம்ம சாப்பிடலாம். ஜேகே, என்ன பொண்டாட்டி? நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா? இப்போவா? சரி போகலாம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீங்களும் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அவன் போயிட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். போகலாமா? சாப்பிட்டு போகலாம், உனக்கு பசிக்குமே. என் பாசக்காரி, நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் வா, எனக்கு பசிக்கல. நீங்களும் ஓகே சொல்லிட்டு கீழே போயிட்டு அத்தைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து காரில் போகிறீங்க. இங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே போவோமா? ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. பார்க் போய் ரீச் ஆகிட்டீங்க. அவன் வா வா உட்காரு. நீங்களும் அவன் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. இன்னும் சுகமாக தான் இருக்கியா? இல்லை, உங்ககிட்ட ஒன்று பேசணும். ஒன்று என்ன, எவ்வளோ வேணாலும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு,
நான் இன்னைக்கு உன் சின்ன வயசு ஆல்பத்த பார்த்தேன். ஐயையோ! நான் அதுல மோசமால இருப்பேன். எல்லாத்தையும் பார்த்துட்டியா? இல்ல, 10 வயசுல இருக்கிறப்போ எடுத்த ஃபோட்டோ தான் பார்த்தேன். அது ஏதோ ஒரு பொண்ணு கூடலாம் இருந்தியே! நீங்க சொன்னோனயே அவன் ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அது அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒண்ணா தான் இருப்போம் அப்பலாம். என்கிட்ட இத ஏன் சொல்லவே இல்ல? இல்ல, நான் அவள பார்த்தே 20 இயர்ஸ் ஆச்சு. அதான். அவ உன்ன பன்னின்னு தான் கூப்பிடுவாளாமே! ஆமா. அவ ஏன் உனக்கு நிக்நேம்லாம் வச்சிருக்கா? லூசு. பன்னி. பன்னின்னா முயலு. நான் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பேன். அதனால என்ன அப்படி அவ சொல்லுவா. ஓ! நீ அவள சிக்கின்னு தான் கூப்பிடுவியாமே! ஆமா. அவ எப்பவுமே என்கிட்ட ஸ்வீட்டா இருப்பா. அதான் சிக்கின்னு சொல்லுவேன். அவன் சொல்லிட்டு ஸ்மைல் பண்றான். நீங்க, ஓய்! என்ன சிரிக்கிற? லவ்வா? லூசு. அப்படிலாம் இல்ல. அவளுக்கு இப்போ மேரேஜ் ஆகியிருக்கும். ஃபீல் பண்றியா? உன் கூட ஆகலன்னு? ஃபீல்லாம் இல்ல. பட் அவள பார்க்க கூட முடியல லாஸ்ட்டா ஒரு வாட்டி. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். பாரேன். லூசு. என்ன ஒளர்ற? பன்னி, ஆ? நான் தான் சிக்கி. நீ ஸ்வீட்டான கேர்ள் தான். ஆனா சிக்கி எப்பவுமே அவ தான். சிக்கி அவளாவே இருக்கட்டும். ஆனா இந்த ஜேகேவோட ஒயன் எப்பவும் நான் தான். பாரு அப்படின்னு நீங்க அந்த செயின் எடுத்து அவன்கிட்ட காட்டுறீங்க. அவன் அப்படியே சர்ப்ரைஸா, ஏய், இத மாதிரி செயின் நானும் சிக்கி கிட்ட கொடுத்துருக்கேன் அவ பர்த்டேக்கு. ம் தெரியும். உன் சைக்கிள் வாங்க இருந்த காசுலேருந்து வாங்கினியே உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். பன்னி, நான் தான் உன் சிக்கி. நீங்கள் டியரி ஐஸோட அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஷாக்காக உங்களை பார்க்குறான். அவனுக்கும் அப்படியே ஐஸில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. உங்களை வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அவன் உங்களை பார்த்துட்டு, சிக்கி, நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவன் திரும்ப உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. நீங்கள் இத்தனை வருஷமாக வச்சுருந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவனை அந்த அளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது மழை நல்லா பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இடியும் இடிக்குது. அவன் உங்களை பார்த்துட்டு, வா காரில் போய் உட்காரலாம், உனக்கு ஃபீவர் வந்துட போகுது. நீங்களும் ஓகே சொல்லிட்டு காரில் போய் சிட் பண்ணுறீங்க. ஒயன், நீ உண்மையாகவே சிக்கி தானா? ப்ராங்கெல்லாம் பண்ணலைல்ல? நான் என்ன சொன்னா சிக்கன் நம்புவ நீ? ஒரு வாட்டி என்னை தேள் கடிச்சிச்சு. அப்போது நீ தானே விஷத்தை எடுத்த. என்னமோ பண்ணி சரி பண்ணி. ஆமாம். அந்த செயின் கூட நீ எனக்கு கொடுத்தது. நீ யாருக்கும் தெரியாதுல்ல? ம், கரெக்டு தான். இப்போ நம்புறியா நான் தான் சிக்கின்னு? ம். நீ என் மேலே உனக்கு கோவமா நான் உன்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன்னு? ஆமாம், ரொம்பவே. என் அப்பா அம்மாவும் போயிட்டாங்க. மாமா ஜியாவை வீட்டை விட்டு சித்தி சித்தப்பா போக சொல்லிட்டாங்க. எனக்கு ஒருத்தர் கூட இல்லை. என்ன ரூமை விட்டு வெளியே போக விடலை. நான் நீங்கள் இருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் எப்போதுமே படுத்துட்ருப்பேன். நீ எப்பயாவது என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட மாட்டியா அப்படின்னு. 20 இயர்ஸ் போயிடுச்சு. உன் ஞாபகத்திலேயே இருந்துட்டேன். லவ்னு வரல, ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக உன்னை நான் பார்த்தேன். நீனு தெரியாமலேயே உன்னை நான் கல்யாணம் பண்ணினேன். இப்போது லவ் பண்ணுறேன். ஐ எம் சாரி ஒயன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அதே அளவுக்கு நானும் இங்கே நீ இல்லாமல் அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டேன். எனக்கு அங்கிள் ஆண்டி உயிரோட இல்லைன்னு தெரியாது. விடு, எப்படியோ நீ எனக்கு கிடைச்சிட்ட. ஆமாம், என் மனசில் இருந்த ஒரே சோகம் நீ தான். இப்போது நீ தான் ஒயன். என் பொண்டாட்டின்றப்போ ஐ ஃபீல் ஹாப்பி. இதே போதும் எனக்கு. நீ உன் ப்ராமிஸை கடைசியில் காப்பாற்றிட்டல? என்னன்னு கல்யாணம் பண்ணிப்பேன்னா? ஆ, அதுவும் தான். ஆனால் நீ பெரிய பையனா பெரிய பையனாயிட்டு என்ன ஒரு காரில் கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னியே,
அவனோட ஃபோர்ஹெட்ட உங்க ஃபோர்ஹெட்ல வச்சுட்டு ஆமாண்டி. அப்போ நான் சொன்னேன் தான். நீங்க அப்படியே ஹேப்பியா பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான்டா. இதோட நம்ம இந்த பார்ட்ட முடிச்சுக்குவோம். நம்ம நெக்ஸ்ட் பார்ட் அப்புறம் பார்க்கலாம். ஓகே. பபாய்.